Dear friends, good evening to all. நம்ம டெய்லியும் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரிஸில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன டாபிக்னு பார்த்தா ஆர்கனைசேஷன். இம்பார்ட்டன்ட் நம்ம கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், பட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ அதோட ஆர்கனைசேஷனோட சிஇஓ, ஓகேவா, ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, சிஇஓ எங்கே இருக்குது, எப்போ வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, லைக் நமக்கு வந்து ஆர்பிஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்ஐசி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணுற முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா வந்து இந்த ஆர்கனைசேஷன் டாபிக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எல்லா என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் என்டிபிசி கொஸ்டின் எடுத்துட்டாவே இந்த ஆர்கனைசேஷனோட சேர்மன், அதர்வைஸ் என்ன கேட்பாங்கன்னா எந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, சரிங்களா. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் என்டிபிசியில் என்ன கேட்டிருந்தாங்க கேட்டால் நாசா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, நாசாவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, சரிங்களா. மைக்ரோசாஃப்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசி, சரிங்களா. நாசா வந்து வாஷிங்டன் டிசி இருக்கும். ஸோ இப்போ இது ரிலேட்டடாக நமக்கு என்னது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வருது, ஓகேவா. அப்போ ஜிகேலாம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இது படித்தேன்னா அதை அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இஸ்ரோ, சரிங்களா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ நமக்கு வந்து ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச்னு சொல்லிட்டு தனியாக டாப்பிக்கே வந்து நமக்கு என்டிபிசி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இஸ்ரோ சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அப்போ இஸ்ரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா 1969 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, சரிங்களா. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா 1969. ஸோ அப்போ ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால், இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர் எதுன்னு கேட்டால் பெங்களூர், சரிங்களா. நம்ம பெங்களூரில் என்னது ஹெட் குவார்ட்டர். அடுத்து இப்போ வந்து யார் வந்து சேர்மன் இருக்காங்கன்னு பார்த்தா சிவன். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கார், கன்னியாகுமரிக்கார் தான் இருக்காரு. ஸோ சிவன் தான் என்னன்னா நம்மளுடைய இஸ்ரோவோட இதாக இருக்கார், ஹெட் பர்சன், அதாவது சேர் பர்சனாக வந்து சேர்மேனாக இருக்காங்க. ஸோ அப்போ 1969 பெங்களூர் தான் ஹெட் குவார்ட்டர். ஸோ அப்போ வந்து இஸ்ரோவோட நிறைய ஆஃபீஸ் வந்து அங்கங்கே இருக்கும், சரிங்களா. நம்ம இது வந்து சதீஷ் தவன் பவன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், சரிங்களா. எங்கே வந்து நம்ம விண்வெளிலேருந்து ராக்கெட்லாம் அனுப்புவான்னு கேட்டால் ஸ்ரீஹரிகோட்டா, சரிங்களா. ஸ்ரீஹரிகோட்டால தான் என்ன பண்ணுவாங்க, ராக்கெட் வந்து அனுப்பியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நமக்கு என்னன்னு பார்த்தோன்னா வந்து என்ன அனுப்பியிருக்காங்க, சந்திராயன் 2 வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்போ சந்திராயன் 2வோட மிஷன் டைரக்டர் யார், ஒரு அம்மா இருப்பாங்க. ஸோ அந்த அம்மா யாருன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மிஷன் டைரக்டர் யாரு, சரிங்களா, ப்ராஜெக்ட் டைரக்டர் யாரு, அது எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ சந்திராயன் 2 அந்த செயற்கைக்கோள் இருக்கும்ல, நம்ம வந்து நிலாவுக்கு அனுப்பணும்ல, ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ வெயிட்டு, அடுத்து அந்த ரோவர் எவ்வளோ, ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ போடுவோம், சயின்ஸ் அண்ட் இதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுவோம், அதில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம், சரிங்களா. ஸோ இப்போ இந்த சிவன் இருக்காரு, அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். ஸோ அவர் என்ன அவார்டு வாங்கியிருக்காருன்னு கேட்டால் வான் கர்மன் அவார்டுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து என்னது வாங்கியிருக்காரு, சரிங்களா. ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ வந்து இந்தியான்னு பார்த்தா என்னது இஸ்ரோ இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி அமெரிக்கன் பார்த்தா நேஷனல் ஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல், சரிங்களா, அதாவது நாசான்றது அமெரிக்கா, சரிங்களா. நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ நாசாவோட அட்மினிஸ்ட்ரேட்டர், அதை நம்ம இந்த இடத்துல நம்ம சேர்மேன் சொல்கிறோம்ல இந்தியாவில், அது மாதிரி வந்து நாசாவுக்கு வந்து யார் சொல்லுவாங்க கேட்டால் ஜிம் பிரைட்ஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ப்ரைட்னா என்னது, ஒரு மணப்பெண்ணு சொல்லுவாங்க, ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து நம்முடைய மணப்பெண் வந்து நாசாவில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ சின்ன ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. பிரைட்ஸ்டைன், ஜிம் பிரைட்ஸ்டைன் தான் என்னென்னா சேர் பர்சன். ஸோ இப்போ நாசா வந்து எங்கே ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நாசாவோட ஹெட் குவார்ட்டர் எதுன்னு கேட்டால் வந்து வாஷிங்டன் டிசி, சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் என்டிபிசி கொஸ்டின் தான். ஸோ அப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், கூகுள், சரிங்களா. கூகுளோட சிஇஓ யார், ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சுந்தர் பிச்சை தான், சரிங்களா. ஸோ அப்போ அந்த கூகுளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா. இப்போ கூகுள் வந்து யார் ஃபவுண்ட் பண்ணது அப்படின்னு கேட்டால், கூகுள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் 1998 ஸ்டார்ட் பண்ணி, யார் ஃபவுண்ட் பண்ணான்னு கேட்டால் லாரி பேஜ் அண்ட் செர்ஜி பெரின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அவங்க தான் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டால் கலிஃபோர்னியா. அப்போ வந்து கூகுள் வந்து ஸ்டார்ட் பண்ணது 1998, சரிங்களா. 90s கிட் எல்லாமே இப்போ பிறந்திருப்பீங்க, அப்போ தான் 1998 1998 கூகுள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணு கேட்டால் லாரி பேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணார். லாரி பேஜ் வந்து செர்ஜி பிரின்ற ஸ்டார்ட் பண்ணார். எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டால் கலிஃபோர்னியா, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம இவர் வந்து சுந்தர் பிச்சை வந்து அதில் ஜாயின் பண்ணார். 2004 வந்து ஜாயின் பண்ணியிருப்பார் சுந்தர் பிச்சை. ஸோ அவருடைய ஆண்டு வருமானமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ வந்து அவர் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறோம்ல, அதை வந்து நல்லா டெவலப் பண்ணால்தான் வந்து அவர் வந்து இப்போதைக்கு சிஇஓ இருக்காரு. பட் அவர் படிச்சது வந்து மெட்ராலஜி படிச்சிருப்பாரு, சரிங்களா, ஐஐடி காரக்பூரில். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட், சரிங்களா. மைக்ரோசாஃப்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மைக்ரோசாஃப்ட்னாங்க நம்ம எது ஞாபகம் வரும், பில்கேட்ஸ் தான் ஞாபகம் வரும், சரிங்களா. அப்போ இது மைக்ரோசாஃப்டோட சிஇஓ யாருன்னு கேட்டால் சத்ய நாராயணா நாடெல்லே, சரிங்களா. ஸோ அவரும் யாருன்னு கேட்டால் இந்திய நாட்டுக்காரர் தான், ஓகேவா. சத்ய நாராயணா நாடெல்லே தான் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ, சரிங்களா.
ஸோ நெக்ஸ்ட் ஆப்பிள் சரிங்களா. ஆப்பிள்லாம் நமக்கு எல்லாருக்கும் வரும் ஸ்டீவ் ஜாப்ஸ் சரிங்களா. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் இதெல்லாமே மைக்ரோசாஃப்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால் அமெரிக்கா தான், வாஷிங்டன் தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்பிள் பார்த்தா அதனுடைய சிஓ யாருன்னு டிம் குக் சரிங்களா. ஃபவுண்டர் கேட்டால் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின் பாருங்க, ஆர்பிஐ. ஸோ நமக்கு வந்து ஆர்பிஐல வந்து ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்க வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஆர்பிஐலேருந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம ஆர்பிஐ பற்றி என்னது டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 1934 ஆர்பிஐ ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. 1934 வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் கொண்டு வந்து 1935 இதெல்லாமே 1935 என்ன அர்த்தம் 35. ஸோ இப்போ 1935 வந்து ஆர்பிஐ வந்து நமக்கு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ மணி இதுக்காக ஓகேவா. ஸோ இப்போ ஸ்டார்ட் அட் 1935 எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டால் கொல்கத்தாவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. ஸோ அது வந்து நேஷனலைஸ்ட் ஆனது. நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு 1947 சுதந்திரம் அடைஞ்சிட்டு முன்னாடி 1949 என்ன கொண்டாங்க நேஷனலைஸ்ட் பண்ணாங்க சரிங்களா. எப்போனா ஏப்ரல் 1 சரிங்களா. ஸோ அப்போ ஏப்ரல் 1 1949 என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டால் நேஷனலைஸ்ட் ஆச்சு. எங்கே இருந்துச்சுன்னு கேட்டால் கொல்கத்தாவில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம ஆர்பிஐ வந்து எங்கே சேஞ்ச் பண்ணான்னு கேட்டால் மும்பை தான் என்னது ஹெட் குவார்ட்டராக வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கவர்னர் 1935 வந்து யார் இருந்திருப்பான்னு கேட்டால் வந்து அமெரிக்கன் கவர்னர் சரி பிரிட்டிஷ் கவர்னர் வந்து இருந்திருப்பாங்க. யாருன்னா ஆஸ்பர்ன் ஸ்மித்ன்றதா இருந்திருப்பாரு சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மித்ன்றதா இருந்திருப்பாரு. பட் அதுக்கடுத்து வந்து நம்ம இந்தியன் கவர்னர் வந்து யாருன்னு கேட்டா சிடி தேஷ்முக் சரிங்களா. தேஷ்முக் தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்பிஐ கவர்னர். இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க சிடி தேஷ்முக் ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆர்பிஐ ரிலேட்டட் வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற கரண்ட் ஜெனரல் இவர் யாருன்னு கேட்டால் கவர்னர் யாருன்னு கேட்டால் வந்து சக்திகாந்த தாஸ் சரிங்களா. நம்ம ரூபா நோட்டில் சைன் போடுவார்ல அவர் தான் வந்து சக்திகாந்த தாஸ். ஸோ அவங்க வந்து கவர்னராக இருக்காரு. ஸோ அது மாதிரி கவர்னராக இருந்து இதானவங்க பிஎம் ஆனவர் அப்படின்னு கேட்டால் மன்மோகன் சிங் சரிங்களா. மன்மோகன் சிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னராக இருந்தது. 15th கவர்னர் ஆர்பிஐ கவர்னராக இருந்தது தான் மன்மோகன் சிங். அதுக்கடுத்து வந்து பிஎம் ஆயிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம இவர் இருக்கார்ல சக்திகாந்த தாஸ் இருக்கார்ல அவர் என்ன ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. என்ன அவார்டுன்னு கேட்டால் ஆசியா பசிபிக் ரீஜன் 2020 சொல்லி அதில் வந்து சென்ட்ரல் பேங்கர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு சரிங்களா. சக்திகாந்த தாஸ் வந்து சென்ட்ரல் பேங்கர் ஆஃப் த இயர் அப்படி யார் வாங்கினான்னு கேட்டால் சக்திகாந்த தாஸ் தான் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் கீழே வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டால் டெபுட்டி இதாக இருக்காங்க சரிங்களா. டெப்டி கவர்னராக இருக்காங்க. ஸோ டெப்டி கவர்னர் வந்து 4 பேர் இருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். எனக்கு உங்கள் டெப்டி கவர்னர் ஜாப் வேணாப்பா அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணியிருப்பார். அவர் யாருன்னு கேட்டால் விஸ்வநாத் ஓகேவா. விஸ்வநாத் அப்படின்றவர் வந்து ரிசைன் பண்ணியிருப்பாரு. அவருக்கு போல யார் புதுசாக போட்டுருக்காங்க கேட்டால் ராஜேஸ்வர் ராவ்னு வந்து புதுசாக போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து மொத்தம் வந்து ஒரு கவர்னர் ஹெட் அவர் கீழே வந்து ஒரு 4 வந்து டெப்டி கவர்னராக இருப்பாங்க சரிங்களா. இந்த டெப்டி கவர்னர்ல வந்து ரீசெண்டாக ரிசைன் பண்ணவர் யாருன்னு கேட்டால் விஸ்வநாத். அதுக்கு போல புதுசாக அப்பாயிண்ட் பண்ணவர் யாருன்னு கேட்டால் ராஜேஸ்வர் ராவ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ ஆர்பிஐலேருந்து இது கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் கேட்கறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் பேங்க். ஸோ அப்போ ஸ்டேட் பேங்க்கும் வந்து என்னது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்தியாவோட நேஷனல் பப்ளிக் பேங்க் சரிங்களா. இப்போ வந்து என்னன்னா தேசிய வங்கி தானே. ஸோ அப்போ ஸ்டேட் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டால் இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு சரிங்களா. இம்பீரியல் பேங்க் தான் இருந்திருக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ண கேட்டால் 1 ஜூலை 1955 ஓகேவா. இயர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். 1955 ஆர்பிஐ கேட்டால் 1949 வந்து என்னன்னா நேஷனலைஸ்ட் ஆச்சு. பட் 1935 என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க கொல்கத்தாவில். 1949 வந்து ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ்ட் பண்ணாங்க. பட் 1955 வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ என்ன பேங்காக இருந்துச்சுன்னு கேட்டால் அப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து இம்பீரியல் பேங்க் சரிங்களா. ஸோ அப்போ வந்து நிறைய இடத்துல இருந்தது கொல்கத்தா மும்பைன்னு சொல்லி ஒரு 2-3 பேங்க் இம்பீரியல் பேங்க் இருந்தது. ஸோ அதை என்ன பண்ணி எல்லாமே கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 1955 என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் வந்து நமக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் ரிபப்ளிக் அடுத்து 1955 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹெட் குவார்ட்டர் எதுன்னு பார்த்தா வந்து மும்பை தான் ஹெட் குவார்ட்டர் சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை தான். ஸோ ஆர்பிஐக்கும் மும்பை தான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் மும்பை தான். சிஓ யாருன்னு பார்த்தா இப்போ இருக்கிறது வந்து ரஜினி சரிங்களா. இப்போ வந்து ஸ்டேட் பேங்க்ல வந்து ரஜினி வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஜினிஷ் குமார் சரிங்களா. ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா ரஜினி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ரஜினிஷ் குமார் தான் என்னன்னா இப்போதைக்கு இருக்கிற அந்த சிஓ சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ்
கார்பரேஷன் சரிங்களா, லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன். ஸோ அதுக்கு யார் இருக்கான்னு கேட்டால் குமார் சரிங்களா, குமார் ஞாபகம் வச்சுக்கோங்க, குமார் எம்ஆர் குமார். ஸோ கொக்கி குமார் மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ நம்ம ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஷார்ட்கட் வச்சு படித்தா தான் கண்டிப்பாக அது நமக்கு டெஸ்ட்டில் போய் அட்டன் பண்ணும்போது வந்து அந்த கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து மறக்காமல் வந்து என்ன பண்ணிடலாம், கரெக்டான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிடலாம். அதர்வைஸ் என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் வச்சு படிக்காமல் அப்படியே மனப்பாடம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக குழப்பரேஷன் ஆகிடும். அதே வந்து கொக்கி குமார்னா எல்ஐசி, அடுத்து வந்து ரஜினினா எஸ்பிஐ, ரஜினிஷ் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஷார்ட்கட் வச்சு படிச்சுட்டிங்கன்னா என்னது ஈஸியாக வந்து ப்ரைட்னா யார், நாசாவோட ப்ரைட்னா மணப்பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரைடுக்கு வார்த்தை பார்த்தாவே நாசாவோட சேர்பர்சன் அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னது ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் எல்ஐசி சரிங்களா, எல்ஐசின்னு கேட்டால் கொக்கி குமார்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ எல்ஐசி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. எல்ஐசி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்ஐசி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு கேட்டால் 1955 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ 1956 எல்ஐசி எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்குன்னு கேட்டால் 1956 சரிங்களா. ஸ்டேட் பேங்க் அடுத்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் பேங்க் 1955 வந்து மாற்றி கொண்டு வந்திருப்பாங்க. 1956 வந்து எல்ஐசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா, 1956. ஸோ அப்போ வந்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் சரிங்களா, அதை செயில்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்க, அது வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் பட் வந்து அனில்குமார் சௌத்ரி தான் என்னது சேர்பர்சன் சரிங்களா. ஸோ அனில்குமார் சௌத்ரி வந்து என்னென்னா சேர்பர்சனாக இருப்பாங்க. ஸ்டீல் வந்து எப்போ சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா செயில் வந்து 1954 ஓகேவா. இதுக்கு வந்து எஸ்பிஐ பேங்க்கு ஒரு வருஷம் முன்னாடி 1954 வந்து செயில் கொண்டு வந்திருப்பாங்க. யாருன்னு கேட்டால் அனில்குமார் சௌத்ரி சரிங்களா. சௌத்ரின்னு சொல்லி அனில் சரிங்களா. அனில் வந்து நல்லா ஸ்டீல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கெயில் சரிங்களா. கெயில் வந்து யாருன்னு கேட்டால் சேர்பர்சன் யாரா மனோஜ் ஜெயின் சரிங்களா. ஜெயின் கேஸ் சரிங்களா அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓஎன்ஜிசினா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், அது யாருன்னா சசி சங்கர் சரிங்களா. சங்கர் வச்சுக்கோங்க, சசி சங்கர். ஸோ அப்போ ஓஎன்ஜிசி தான் நம்ம இந்தியாவில் வந்து பிஎஸ்யூ நிறைய பிஎஸ்யூ இருக்குது. அந்த பிஎஸ்யூவில் எந்த பிஎஸ்யூ வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு கேட்டால் ஓஎன்ஜிசி தான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ அதிக ப்ராஃபிட் கிடைக்கிற பிஎஸ்யூ எதுன்னு கேட்டாங்கன்னா ஓஎன்ஜிசி தான், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஸோ அப்போ எப்படி அதிகமாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, பெட்ரோல் விலை எவ்வளோ இருக்குது தெரியுங்களா, 86-87 rupees. அடுத்து வீக்லி நம்ம என்னது 1 மந்த்துக்கு இதோட 3rd டைம் என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க கேஸ் சிலிண்டரோட ரேட்டு. ஸோ கண்டிப்பாக என்னது ப்ராஃபிட்டாக தான் கிடைக்குமே ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பாருங்கள், ஏர் இந்தியா சரிங்களா. ஏர் இந்தியா வந்து அவருடைய ஃபவுண்டர் யார் அவருடைய சேர்பர்சன் யாருன்னு கேட்டால் ராஜீவ் பன்சால் சரிங்களா. பன்னு அப்போ ஏர் இந்தியாவில் போனால் நம்மளுக்கு வந்து பன்னு கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. பன்சால், ராஜீவ் பன்சால் சரிங்களா. நெக்ஸ்ட் அமேசானோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் வந்து வாஷிங்டன் தான், சீட்டில் வாங்கி வாஷிங்டன் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து அமேசானோட சிஇஓ யாருன்னு கேட்டால் ஜெஃப் பெசாஸ் சரிங்களா, ஜெஃப் பெசாஸ். அடுத்து ஃபவுண்டர் யாருன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அமேசானோட ஃபவுண்டர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ 14th பாருங்கள், இன்ஃபோசிஸ். ஸோ இப்போ இன்ஃபோசிஸோட சிஇஓ யாருன்னு கேட்டால் சலீல் பரேக் சரிங்களா. இன்ஃபோசிஸோட சிஇஓ வந்து சலீல் பரேக். ஸோ அப்போ இன்ஃபோசிஸ்ன்னா நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போ இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் ஐடி பிளாட்ஃபார்மில் பார்த்தா வந்து 2nd இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டால் இன்ஃபோசிஸ் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டால் டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். 2nd இடத்துல யாருன்னு கேட்டால் இன்ஃபோசிஸ் தான் இருக்காங்க. இதனுடைய இன்ஃபோசிஸோட ஹெட் குவார்ட்டர் வந்து கேட்டுருவாங்க சரிங்களா, பெங்களூர். இன்ஃபோசிஸோட ஹெட் குவார்ட்டர் எதுன்னு கேட்டால் பெங்களூரில் தான் வந்து இன்ஃபோசிஸ் இருக்குது சரியா. ஸோ அடுத்து வந்து இதனுடைய சிஇஓ யாருன்னு கேட்டால் சலீல் பரேக் சரியா. ஸோ இப்போ அந்த ஓஎன்ஜிசி சொன்னல, ஓஎன்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர் எதுன்னு கேட்டால் டெல்லி. ஓஎன்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர் எதுன்னு கேட்டால் டெல்லி ஓகேவா. இன்ஃபோசிஸோட ஹெட் குவார்ட்டர்னு கேட்டால் பெங்களூர் ஓகேவா. பெங்களூர் தான் ஏன்னா அது பெங்களூர் இருந்து என்ன சொல்லுவாங்க, சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நிறைய இருக்கிற இடம் இதுன்னு கேட்டால் பெங்களூர் தான். ஸோ அப்போ வந்து இன்ஃபோசிஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் பெங்களூரில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் HCL சரிங்களா. HCL சிஇஓ யாருன்னு கேட்குறாங்க, விஜயகுமார் சரிங்களா. விஜயகுமார் தெரியும்ல, படத்தில் அவர் பேர் விஜயகுமார் தானே. ஸோ HCL அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். HCLோட சிஇஓ யாருன்னு கேட்டால் வந்து இது விஜயகுமார். ஸோ அது வந்து அதே வந்து ஃபவுண்டர் கேட்பாங்க, HCLோட ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னு கேட்பாங்க, சிவசுப்ரமணிய நாடார் சரிங்களா. அது படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து கொஸ்டின் பார்ப்போம். 16th கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பேடிஎம் சரிங்களா. பேடிஎம்மோட சிஇஓ யாருன்னு கேட்டால் விஜய் சேகர் சர்மா
சரிங்களா. பேடிஎம்மோட சிஓ வந்து விஜய் சேகர் சர்மா. நெக்ஸ்ட் வந்து போன்பேவோட சிஓ யாருன்னு கேட்டால் சமீர் நிகம். சரிங்களா, ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கணும். சரிங்களா, நம்ம 20 கொஸ்டின்ஸ் வந்து நீ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ளிப்கார்ட்டை இப்போது இருக்கிறது யாருன்னு கேட்டால் கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி. சரிங்களா, கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி தான் ஃப்ளிப்கார்ட். ஓகேவா. அடுத்து வந்து எப்பவுமே காட்டில் வந்து கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு, இது மேலே படுத்துட்டு இருப்பாரு, காட்டு மேலே படுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. சரி, ஓலா. சரிங்களா, ஓலான்றது வந்து பவிஷ் அகர்வால் தான் இப்போதைக்கு யார் இருக்காங்கன்னு கேட்டால் சிஓ இருக்காங்க. ஓகே. ஊபருக்கு யாருன்னு கேட்டால் தப்ரோ தாரா. சரிங்களா, ஊபர் தாரா. ஓகேவா, ஆர்ஆர்னு வருது பாருங்க. ஊபர் தாரான்றவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஓ இருக்காங்க ஊபருக்கு. சரிங்களா. ஸோ மீதி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃபுல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம், வித் ஷார்ட்கட்ஸோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ ஹோப் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு வந்து எக்ஸாம் சிட்டி அண்ட் எக்ஸாம் சென்டருக்கான இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் அண்ட் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சிட்டி அண்ட் சென்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து 28லேருந்து நமக்கு டிசம்பர் 28லேருந்து ஜனவரி 13 வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். சரிங்களா. ஸோ இப்போ தூத்துக்குடி அது மாதிரிலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு இந்த பேஸ்லேயும் உங்களுக்கு எக்ஸாம் ஜனவரி 13 வந்து ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ்க்கு வந்து அடுத்து வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.